ஹோர்முஸ் நீரிணை வழியாக எவராவது நுழைய முயன்றால் அவர்கள் மீது தீ வைக்கப்படும் என்று ஈரான் உத்தியோகபூர்வமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் தலைமை தளபதியின் ஆலோசகர் அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியில் உரையாற்றும் போதே இந்த கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை தற்போது மூடப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளவர் குறித்த எச்சரிக்கையில் எந்தவொரு கப்பலும் இந்த பகுதிக்கு வரக்கூடாது, மீறி வந்தால் அவர்கள் எங்களது கடுமையான பதிலடியை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கர்கள் இந்த பிராந்தியத்தின் எண்ணெய் மீது தாகம் கொண்டுள்ளார்கள் என்று குற்றம் சாட்டிய ஜப்ரி, இந்த பிராந்தியத்தில் உள்ள அவர்களின் குழாய்கள் இணைப்புகளை தாக்குவோம் என்றும் இங்கிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். உலகில் 1/5 எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த குறுகிய கடல் பாதை வழியாக கொண்டு செல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.